கனமழை காரணமாக தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாகையில் மீனவர்கள் எச்சரிக்கையை மீறியும் கடலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அவர்கள் அவசரமாக கரை திரும்பியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் தங்களது படகுகளை கரையில் நிறுத்தி வைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தமிழகத்தில் கனமழை காரணமாக 12 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தனியார் வானிலை ஆய்வு மைய தலைவர் ஜான் பிரதீப் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார், கூடுதல் விவரங்கள் என்ன? சொல்றீங்க சார். நான் இரவுல இருந்து நல்ல மழை கடலோர மாவட்டங்களுக்கு பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். ஸோ மிட் நைட்ல ஒரு ஸ்பெல் பார்த்தோம், காலை 5 மணிக்கு ஒரு ஸ்பெல் பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு மேகங்கள் திருப்பி மழை வந்து கொண்டிருக்கு. ஸோ இன்னும் சிறிய நேரத்துல அடுத்த ஸ்பெல் நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பிரேக் ஸ்பெல் அப்படின்றது நம்ம சென்னையில பாக்குறோம். ஸோ இன்று தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நாளையிலிருந்து படிப்படியாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்குதான் ஒரு பீக் டேன்னு நம்ம சொல்லலாம். நாளையிலிருந்து படிப்படியாக மழை குறைந்துவிடும், சுற்றமாக குறைந்துவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காற்றழுத்த பகுதியானது வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு அப்படியே உள்ளாக வந்து நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் எல்லாம் நமக்கு அந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அருகே நமக்கு இன்று மையம் கொள்ளும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அங்க இருந்து என்ன ஆகும்னா மேற்கும் நடந்து தென் தமிழகம் வழியாக நமக்கு வந்து அரபிக்கடலுக்கு சென்று விடும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ பெய்கிற மழை, டெல்டால பெய்கிற மழைலாம் போக போக இன்று அப்படியே கொஞ்சம் தென் தமிழகத்துக்கு கனமழையாக இந்த இரவு நேரத்துல அங்க ஷிஃப்ட் ஆகும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வந்து அப்படியே வந்து அரபிக்கடல் சென்று வரும். ஸோ நாளைக்கும் கொஞ்சம் மழை உள் மாவட்டங்கள், அங்கெல்லாம் மழை, தென் மாவட்டங்கள், கடற்கரை மாவட்டங்கள் கொஞ்சம் மழை இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று நம்ம வச்சுக்கலாம், நாளைக்கும் நல்லாவே மழை குறைந்துவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்று இரவு போக போக தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். சார், அடுத்தடுத்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து புயலா மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கா சார்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது நம்ம பெங்கல் புயலோட கம்பேரும் பண்ணக்கூடாது. ஸோ இது வேகமாக நகர்ந்து நாளையே நமக்கு சென்று விடுகிறது. ஸோ அதனால இது நம்ம செங்கல் புயல் மெதுவாக நகர்ந்து மழை கொட்டிய செங்கல் புயலோட கம்பேர் பண்ணக்கூடாது. கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். சென்னையிலும் கனமழை பெய்து இருக்கிறது, டெல்டால சில பகுதியிலும் கனமழை பெய்து இருக்கிறது. பட் இன்னும் எக்ஸ்ட்ரீம் ரெயின், அதாவது 20 சென்டிமீட்டர் 30 அந்த மாதிரி மழை எங்கேயும் நம்ம பெய்ய இப்போதைக்கு நம்ம எங்கேயும் கணக்கு வந்த மாதிரி தெரியவில்லை. பட் இன்று தென் தமிழகத்துல கனமழை, மிக கனமழைக்கெல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சார், இப்போ சென்னையில வந்து ரெட் அலர்ட் விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? சென்னையில ரெட் அலர்ட் அப்படின்றது வந்து இந்திய வானிலை மையம் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ந்தால் நமக்கு வந்து மத்திய அரசானது நம்ம கவர்மெண்ட் தமிழக அரசுக்கு கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு 7 நம்ம அதிகபட்சமாக பெய்து பார்க்கிறோம். இன்னும் இன்னொரு 5 to 7 சென்டிமீட்டர்